சென்னையின் புதிய காவல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள அமல்ராஜ் ஐபிஎஸ் முன்னிருக்கும் சவால்கள் என்னென்ன விரிவாக வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். புதிதாக சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட அமல்ராஜுக்கு பல்வேறு சவால்களானது காத்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கையில் பெரிதளவில் ஈடுபட வேண்டும். ஏற்கனவே ANIU என்ற ஒரு தனிப்படையானது சென்னையில் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு பல்வேறு நடவடிக்கைகளானது அவர்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அதாவது மெத்தபட்டமைன், கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை தேடி காவல்துறையினர் பறிமுதல் செய்து அதன் நடவடிக்கையில் கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இதன் மூலமாக பல்வேறு நடிகர்களும் கைது செய்யப்பட்டு ஒரு கடும் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த போதைப் பொருள், கஞ்சா உள்ளிட்ட நடமாட்டங்கள் தொடர்ச்சியாக சென்னையில் உலா வந்து தான் இருக்கிறது. இதனை தடுப்பதற்காக தற்போது போதைப் பொருள் தடுப்பு படை என்ற ஒரு திட்டமானது முதல்வரால் துவங்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தின் மூலமாக தொடர்ச்சியாக இந்த சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் ஒரு அதிரடி நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக நேற்று தான் அவர் பொறுப்பேற்று கொண்டவுடன் நேற்றே சிறப்பு அதிரடி சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. அதாவது ரவுடிசம் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கையை ஸ்பெஷல் டிரைவ் மூலமாக மேற்கொண்டார். இந்த ஸ்பெஷல் டிரைவ் மூலமாக மொத்தம் 400க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கண்காணிக்கப்பட்டு அதில் 15 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பலரிடம் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்தும் வாங்கப்பட்டது. இதே போன்று தான் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையிலும் மொத்தம் 1.5 கிலோ கஞ்சாக்கு மேல், அதே போன்று சிந்தட்டிக் ட்ரக்ஸும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்த நிலையில் மொத்தம் 4 நபர்கள் அந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக கைது செய்யப்பட்டிருந்தார். அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். இதே போன்று தான் இதில் சென்னையை பொறுத்தமட்டில் ஒரு முக்கியமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய நடவடிக்கை தான் எடுக்க வேண்டும். முந்தைய காவல் ஆணையர்கள் பலரும் போக்குவரத்து நெரிசலுக்காக சென்னையில் பல்வேறு திட்டங்களானது அமல்படுத்தப்பட்டிருந்த போதிலும் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக புதிதாக பொறுப்பேற்றுள்ள சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே போன்று தான் காவலர்களோட நலனை பாதுகாக்கும் வகையில் என்ன மாதிரி திட்டங்கள் அறிமுகப்படுத்துவார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே வார விடுமுறையானது கொடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இந்த தேர்தல் நேரம், அதே போன்று முந்தைய முக்கியமான பணி நேரத்தில் இந்த வார விடுமுறையானது காவலர்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டானது தற்போது முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது புதிதாக எடுக்கப்பட்டுள்ள இந்த காவல் ஆணையர் அவர் இந்த பணிச்சுமையை குறைப்பதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்வார் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த சிங்கப்பெண் அதிரடி படை, அதே போன்று போதைப் பொருள் தடுப்பு படை என்ற ஒரு திட்டமானது சென்னையில் அறிமுகப்படுத்தியிருந்த நிலையில் இந்த திட்டத்திற்காக இந்த தனிப்படையில் ஒர்க் செய்வதற்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய காவலர்களைத்தான், காவல் நிலையங்களில் பணியாற்றக்கூடிய காவலர்களைத்தான் இந்த தனிப்படைக்கு தேர்ந்தெடுக்கிறதால அதுலேயும் காவல் நிலையங்களில் ஏற்கனவே காவலர்களோட எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தனிப்படைக்காகவும் காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் எடுப்பதால் அவர்களுக்கு மேலும் பணிச்சுமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதனை தடுப்பதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்வார் என்பதில் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜுக்கு இவ்வளவு சவால்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில் இதனை எப்படி திறம்பட செயல்படுவார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.